ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளீட் வச்சு ஸ்லீவ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து ஏன் மெஷர்மெண்ட் மாறுதுன்னா இழுத்து தைச்சிட்றாங்களா, இல்லை மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக கட் பண்ணலையா, இல்லை பப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து மாறுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண பீஸை வந்து பத்திரமா வச்சுருக்கணும். அதாவது ஒரிஜினல் பீஸ் வந்து நீங்கள் ஹேண்டு கட் பண்ணும் போதே அதை லைனிங் கட் பண்ணுறீங்க இல்லையா, அதை ட்ரேஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான ஃப்ளிட்ஸை வச்சு அயர்ன் பண்ணணும். அழகாக பாக்ஸாக நீங்கள் எவ்வளோ இன்ச் வந்து நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ணணும். இல்லை நார்மலாக ஒரு அயர்ன் பாக்ஸ் வச்சு கூட நீங்கள் அயர்ன் பண்ணலாம். அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் வந்து கலைஞ்சி போகாமல், அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் கிளாத்தை நீங்கள் கிளாத் ரவுண்டாக நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி திருப்பியிருப்போம். அந்த ஷேப்புக்கு ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குத்து மதிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஒரிஜினல் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிங்க இல்லையா, அதை வச்சு ட்ரேஸ் போட்டு இதை முன்வெட்டு பின்வெட்டு கரெக்டாக கட் பண்ணணும். நல்லா கவனிங்க. நான் இப்போது ஆம்கோல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஆம்கோல் கை கட் பண்ண இல்லையா, அதை லைனிங்கை வச்சு அதுக்கப்புறம் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நான் தச்சு வெளியிலே எடுக்கிறேன். வெளில எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.